ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். எங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம நேத்தை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 23,722 இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி ஒரு ஹை அப்படின்றத செட் பண்ணியாச்சு ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சில். எங்க அப்படின்னா நாம கொடுத்திருந்த S1க்கு கீழே மார்க்கெட்டோட ஓப்பன் அப்படின்றதே ப்ரீவியஸ் டே லோக்கும் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனவன் ஓப்பன் அபோ அப்படின்னு சொல்லி ஒரு 50 பாயிண்ட் தான் செட் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் கேண்டில்லே நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவையும் நாம கொடுத்திருந்த S2வையும் பிரேக் பண்றாங்க. தொடர்ந்து ஒரு டவுன் சைட் மூமெண்ட் தான். எங்கேயும் பெருசா ஸ்டாப் அப்படின்றதே கிடையாது. ஆக்சுவலாக நேற்று நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைட் போகிறது இன்னும் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அறிகுறியும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் 23,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் அப்சைட் மூமெண்ட் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். டவுன் சைடுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் நம்ம சொல்லவே இல்லை. காரணம் டவுன் சைட் போகிறது இன்னும் ஸ்டாப் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட வியூவாக இருந்தது. ஸோ அதுக்கு ஓப்பன் முக்கியம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பன் அப்படின்றதே ப்ரீவியஸ் டே லோவுக்கும் கீழே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு எந்த ஒரு தயக்கமும் தேவை கிடையாது. ஏன்னா கால் சைட் போகிறதுக்கு மார்க்கெட் புட் சைடு தான் போக போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ப்ரீமியத்தை பொறுத்தவரைக்கும் இங்கே இந்த S2 பிரேக் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று க்ளோசிங்கில் இந்த லெவல்ஸ் எடுக்கும்போது கால் புட் ரெண்டு பேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 285 ரூபா பக்கத்தில் நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக்குங்க. லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட 400 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிறாங்க. இந்த S2 நெருங்கும் போது 400 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிறாங்க. ஸோ ப்ரீமியம் அதிகப்படியான ப்ரீமியம் கொடுத்தாச்சு. அப்போ தொடர்ந்து அந்த சைடு தான் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தெளிவாக இந்த S2 அந்த ஏரியாவில் வரும்போதும் நம்மளுக்கு தெரிஞ்சுது. நம்ம எதிர்பார்க்காத ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ட்ரெண்டியான மூவ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நாம நினைச்சிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹை டு லோ கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் அப்படின்றது மூவ்மெண்ட் ஆயிருந்திருக்கு. எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பை எதிர்பார்க்கல. ஆனால் நல்லது, கால் சைட் போகாம புட் சைட் மட்டுமே நம்ம சொல்லியிருந்த என்ன நினைச்சிருந்தோமோ அதே மாதிரியே மார்க்கெட் நகர்ந்திருக்கு. ஓகே, இப்போ நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. அடுத்த கான்ட்ராக்ட் நாம இன்னைக்கு ட்ரேட் பண்ண போற அடுத்த கான்ட்ராக்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுல என்ன லெவல்ஸ் என்ன ஸ்ட்ரைக்ஸ் என்ன சொல்லுது, என்ன நடந்தா ப்ரீமியம் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டான மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்படின்ற எல்லா விஷயத்தையும் அடுத்து நாம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,677, 23,551, 23,299, அதுக்கடுத்து 23,172. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் நேற்று என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தான் இன்னமும் டவுன் சைட் போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் இன்னமும் ப்ரீமியத்தில் கிடைக்கல. இது அப்சைட் திரும்பணும் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு 23,600 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் அப்சைடில் ஒரு மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நமக்கு இந்த 650 600 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் நேற்று இருந்த ஹை 750 அந்த ரேஞ்ச் இருக்க போகுது. அதுக்கடுத்து அதுக்கு முந்தின நாளோட லோ 800 பக்கத்தில். ஸோ என்னதான் ஏறி வந்தாலும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன் பக்கத்திலே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. டவுன் சைட் போகக்கூடிய பட்சத்தில் ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் ரீசெண்டாக ஸ்பாட்டில் இருக்க மூமெண்ட்டை பொறுத்தவரையும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கு இப்போதைக்கு. இது லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது, ப்ரீமியம் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, காலும் புட்டும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, மொத்தத்தில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்ட் படி ட்ரேட் எடுக்க பழகுங்க. நேற்று இந்த இடத்துல எங்கே போனாலும் கால் சைடில் ரிவர்சல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சிருந்திருக்கும். இந்த இடத்துலையும் காலில் எடுத்து ப்ராஃபிட் பண்ணவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த நினப்புக்கு மட்டும் வராதிங்க. ஸோ ட்ரெண்ட் என்ன
மார்க்கெட் என்ன நடந்தா ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும், என்ன நடந்தா ஒரு ட்ரெண்டை ரிவர்சல் பண்ணும், இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, நாம எந்த சைடு நிக்கணும் எப்படின்ற விஷயங்கள்லாம் தெளிவா புரிஞ்சு ட்ரேட் அப்படின்றத எடுங்க. கண்டிப்பா உங்களாலையும் சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பை.